போச்சுடா போச்சு லட்சுமணா. இந்நேரம் வரைக்கும் நீ மாங்கு அடிச்சதுன்னு ஒண்ணும் இல்லாம போச்சு. லேசா வந்து கட்டி பிடிச்சிட்டியா. இடையில கெடுக்கிறது இவருதானே. பொம்பளை பிள்ளை நீங்க கூட்டிட்டு வந்த பிள்ளையா? ஆமா, நானும் மாமாவளை பாக்குறேன். இல்லங்க நாடகத்துக்கு கூட்டிட்டு வந்த பிள்ளையான்னு கேட்டேன். இந்த அடுத்த ஒரு லூசு முண்டை வந்துச்சியா? எல்லாம் வாங்கடாங்க. அது என்ன வாங்கடாங்க? இல்ல அடுத்த ஊழல் கலியா? சரி சரி எக்ஸ்கியூஸ் மீ மேடம். என்ன ஐ எம் சாரி. என்ன சாரியா? எஸ் வந்து முண்டம் அருவி கட்ட முண்டம் கண்ணை முன்ன வச்சிருக்கீங்களா பின்னாடியே வச்சிருக்கா? இல்ல தெரியாம கேக்குது. ஒரு பொம்பளை பிள்ளை ஆடிக்கிட்டு தானே இருக்கேன். சரி கண்ணு நல்லா தெரியுதுல? தெரியுது. வந்து இடிக்கலாமா? சாரி. இடிக்கலாமா இடிக்க கூடாதா? சாரின்னு சொல்லிட்டேன். இல்ல சாரி பூரினா ஒத்துக்க முடியுமா? அதுக்கு உன்னை தூக்கி போட்டு ரேப் பண்ணிட்டு சாரி கேட்கவா? தூக்கி போட்டு ரேப் பண்ண போறியா? நல்லா இருக்கு. ஆமா இவன் தான் விளக்கு பிடிப்பியா? நான் கேக்குறேன் உங்களுக்கு மூஞ்சிய பாரு மூஞ்சிய பாரு முகரைய என்ன முகரைய பாரு. இல்ல எங்க பாரு சூர்யா நான் சப்புன்னு அரைஞ்சிரும் வச்சுக்கோ பல்லுக்குறேன்னா ஊந்துரு பாத்துக்கோங்க. நீ சப்புன்னு அரைஞ்சாலும் சரி சப்புன்னு கொடுத்தாலும் சரி இதுக்கெல்லாம் நான் அசரவன் கிடையாது. என்ன அசரது கிடையாதா? பொம்பளை பிள்ளை அடிச்சு விட்டாமே அப்படி சொல்லி மன்னிப்பு கேட்டேன்னா பொம்பளை பிள்ளை செய்வாரா? செஞ்சு போட்டு நொட்டி போட்டேன் நான் சாரி பூரினா ஒத்துக்க முடியுமா? யாராவது வீம்புக்குன்னு செய்வாங்களா? எங்க வீம்புக்குன்னு செய்யறவங்க இருக்காங்க. வீம்புக்குன்னு செய்வாங்க. தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது. நீ எல்லாம் தெரிஞ்சுதானே செய்றீங்க. மறுபடியும் நான் தெரிஞ்சு செஞ்சேன்னு சொல்லப்படாது. ஒண்ணுமில்ல. இந்த எங்க மாமே பரமசிவ படுதா இப்படி கட்டியிருக்காரா? ஆமா கட்டியிருக்காரு. நல்ல உயரமா கட்டியிருக்காரா? ஆமா. இந்த படுதா மட்டும் பாருமா. இந்த படுதா ஃபர்ஸ்ட் விலையதா இருந்துச்சு. உன் கண்ணு மசரத நீ பார்த்து ஒழுங்கா வரணும். இல்ல இது வரைக்கும் பட்டுக்கா? ஆமா. ஒண்ணும் கிடையாது. சரி மறுபடியும் லாலாலான்னு சும்மா சுத்தியே. சும்மாவா? திரும்ப வா தானுங்க. இப்படிதாமா. என்னடா அப்பதோட பெருசா இருக்கு. என்ன லொப்ப பையில ஓயாமேட கட்டி பிடிப்ப. அந்த பிள்ளைக்கு ஒரு டெமோ காட்டுறயா? டெமோ காட்டுறல இருக்கட்டுங்க. மறுபடியும் ஒன்ஸ் மோரா. மறுபடியும் நீ லாலான்னு சுத்துமா. தெளிவா படுக்கிற பாரியா? பொறுத்து பார்த்தா நினைக்க முடியல. இதுதான் தெரியாம செய்யறதா? முழங்கால செத்து நான் கேக்குறது இதுதான் தெரியாம செய்யறதா? சூர்யா இங்க பாருங்க உன்கிட்ட நான் பல டைம் சொல்லிருக்கேன். ஒரு டைம் சொன்னா கேட்கணும். என்னதா? இந்த அரட்டல் மிரட்டல் உருட்டலுக்கெல்லாம் பயப்படுறவங்க கிடையாது. நீங்க இந்த உருட்டுறது மிரட்ட நானும் பயந்த ஆளு கிடையாது. இதெல்லாம் நாங்கெல்லாம் பார்த்து ஓஞ்சிட்டோம். நாங்க பார்த்து சலிச்சிட்டோம். சலிச்சு போயிட்டியா? ஆமா. பார்த்து சலிச்சு வச்சாமா? பார்த்து சலிக்கப்படாதுமா. அடுத்தடுத்து மூடு வரணும். நான் கேக்குறேன் உனக்கு வெக்கமா இல்லையா? மசத்துல ஒரு வெக்கம். 11 மணி 11 ஆன உனக்கு தான் பொழப்பா? பொம்பளை பிள்ளை உனக்கே வெக்கம் மசுறல அப்புறம் ஆம்பளைக்கு எனக்கு எதுக்கு வெக்கம் வருது? எனக்கு என்ன வெக்கம் மசுறு? ஆளு முகரையிலும் பாரு. மூஞ்சியும் மொசரையும் பாரு. அங்க இருந்து வந்துட்டாங்க. கண்ணாடி காமர்ப்பு மாமா கல்லாடு தண்ணில. முண்டை நீ தான் வந்துட்டு அங்க இருந்து என்னையும் பாரு இதையும் பாரு. பொம்பளை பிள்ளை பெத்தாங்கன்னா சொலக்கலதைய பெத்து வச்சிருக்காங்க. ஆம்பளை பெத்த பிரச்சனை பெத்தாங்களா? அடிச்சற சுள்ளுமுக்கு தொரிச்சு போங்க. அடிச்சறதுக்கு பல்லு ஊந்துற பத்த. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கட்டுங்க. நீ மரியாதையோட பேசிக்க முதல்ல. என்ன கூட்ட மாதிரி கூப்ற? அடேங்க அப்பா நீ மட்டும் பேர் சொல்லாமா? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ. என்ன விஷயம்? தப்பு பண்ணா ஒத்துக்கறேனே. என்ன ஒத்துக்கறேன்? அந்த மனப்பான்மை நாடு உலகத்துல சூர்யா எனக்கு மட்டும் தான் இருக்கு. ஆமா கேள்வி. எங்க நீ ஒத்துக்க பாப்பா? இல்ல நான் கேள்விப்பட்டல. இவர் செய்வாரா நொட்டுவாரா நொட்டி புட்ட நீ சாரி புரியல ஒத்துக்க முடியுமா? உன்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேக்கறேன்? என்ன என் மன்னிப்பு? உன்ட எதுக்கு நான் மன்னிப்பு கேக்கறேன்? வந்து இடிச்சீங்களே. நான் கிராமத்திட்ட கேட்டுக்கறேன். கேளுங்க. என்னை கூட்டிட்டு வந்தது கிராமம் தான். விழா குழுவினர்கள் தான் என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அவகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கறேன். சரியா? இப்பதான் நீ அடி வாங்க போற. கிராமத்தார்கள் பெரியவர்களா உட்கார்ந்திருக்கீங்க. தாய்மார்கள் உட்கார்ந்திருக்கீங்க. என் கூட பிறந்த பொறப்பெல்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. தயவுசெய்து யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் பண்ணது தப்பு தான். தப்பா? ஆமா. நானும் தரணிஸ்ரீ. என்னைய சொல்லாதீயா உன்னைய மட்டும் சொல்லு. நீங்க செஞ்சது தப்புன்னு சொல்லுங்க. நீ எதுக்கு சொல்றீங்க? நானும் தரணிஸ்ரீயும் ஏதோ தப்பு பண்ணி. என்னைய சொல்லாதீயா உன்னைய மட்டும் சொல்லியா? இப்ப இந்த இடத்துல நிக்கிறது யாரு? நான் தான் நிக்கிறேன். உன் பேரும் சொல்லாம இருக்க முடியுமா? என் பேர் எதுக்கு சொல்றீங்க? நீங்க தானே தப்பு பண்ணீங்க. ஒத்துக்கறணும் இல்லையா? தப்பு பண்ண பேரை மட்டும் சொல்லுங்க. ஏதோ ஆர்வ கொள்ளார்ல நானும் தரணியும் தப்பு பண்ணிட்டோம். ஒரு தடவை தான் பண்ணோம். இப்பதான் பல்ல உடைக்க பாரு. ஓம் பேரும் சூரிய நான் மட்டும் தப்பு பண்ணிட்டேன்னு வாயை திறந்து பேசியா முதல்ல. அப்ப நான் பண்ண நீ தப்பே பண்ணல. நான் எதுவும் தப்பு பண்ணலையே. இப்ப நீ நானும் தப்பு பண்ணோம். என்ன தப்பு பண்ணோம்? ஒத்துக்க வைக்கவா? என்ன தப்பு பண்ணோம்னு கேக்குறேன். சத்தியம் பண்ணி சொல்லு நீ நானும் தப்பு பண்ணலன்னு. சத்தியமா சொல்றேன் நான் ஒண்ணுமே பண்ணல. ஏய் சாமி வாசல் நிக்கிட்டு இப்படி பொய் சொல்லாதடி. விளங்காச்சி இருக்கு. சாமி வாசலுக்கு முன்ன நான் போய் சொல்லவே மாட்டேங்க. இப்போ இதே வாயால உன்னை ஒத்துக்க வைக்கிறேன். என்ன ஒத்துக்க வைக்கிறீங்க? நீ நானும் தப்பு பண்ணோங்கறத. முல்லைக்குளம் கிராமத்துல இந்த மேடையில உன் வாயால நான் ஒத்துக்க வைக்கிறேன். எப்படி ஒத்துக்க முடியும்? நான் தப்பு செஞ்சா தானே ஒத்துக்க முடியும். ஒத்துக்க வைக்கிறேன். அது எப்படி? உன்னை அடிச்சது யாரு? என்ன இடிச்சது நீங்க? நான் தானே. ஆமா. 1000 தான் இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை பிள்ளை. ஆமா. உன்னை நான் இடிச்சிருக்க கூடாது. இடிக்க கூடாது தானே? தப்பு தானே? தப்பு தானே? நான் ஒத்துக்கிட்டேன். சரி. உன்னை இடிச்சது நான் தான். தப்பு தான். சரி. சரி.
என்ன இடிச்சது யாரு? உன்னை இடிச்சது யார் இடிச்சா? உன்னை இடிச்சது யார் அடிச்சா? சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது, நல்லா புரியுது. உன்னை இடிச்சது நான் தான். நீங்க இடிச்சீங்க, நான் ஒத்துக்கிட்டேன். ஆமா. என்ன இடிச்சது யாரு? என்னது என்ன இடிச்சது? யோ என்ன இடிச்சது யாருமா? இங்க பாருங்க, புரிஞ்சு பேசணும். என்னைய வந்து இடிச்சது நீங்க இடிச்சீங்க. அண்ணன் சொல்றது புரியுதானே? உன்னை இடிச்சது நான் தான், நான் ஒத்துக்கிட்டேன். சரி, நான் மாற்று கருத்தே பேசல. என்னைய இடிச்சது யாரு? உன்னை இடிச்சது யாருமே இடிக்கலையா? அப்புறம் யாருமே இடிக்காம நான் சோத்துல போய் இடிச்சாங்க. செவத்துல என்னைய தான் வந்து இடிச்சீங்க. அப்புறம் என்ன மசித்துக்கு பேசுற? பதான சொன்னேன் நாங்க தப்பே பண்ணல. என்ன இடிச்சலமா? என்ன இடிச்சலமா? எப்பறமா ஒரு பொம்பளை புள்ள ஆம்பளை இடிக்க போச்சு? என்னமோ உங்களுக்கு தான் கற்பு இருக்கிற மாதிரி எங்களுக்கு என்னமோ கற்பே இல்லாத மாதிரி ஒரு கற்புள்ள ஒரு ஆம்பளை இடிச்சு புடியே நல்லா இருப்பியா நீலா? என்ன யாரு இனிமே பொண்ணு கொடுப்பா? அட மானங்கட்ட வேணே, நீ வந்து இடிச்ச நான் இடிச்சேன்டா. பேசிக்கலாம்னே, வேணாம்னே, வேணாம்னே. அட பேசிக்கலாம்னே, வேணாம்னே. மரியாதை கொண்டு போவா. ரொம்ப தான் புகு பண்ற. என்ன ரொம்ப நீ ஓவரா பண்ற? என்ன பொம்பளை பிள்ளை அடக்கமா பேசுமா? ஆம்பளை பையன் அடக்கமா இருக்கும்ல. அதிகாரமா பேசி எதையும் சாதிக்க முடியாது. நீ அதிகமா பேசாத, என்ன கிழிக்க முடியாது. அடக்க வச்சு வாயை பர்த்தம் கிழிச்சு விடுவேன். கிழிச்சு தச்சு விடுவேன். வச்சுக்கோ. ஆரோனாங்களோ மூக்கல வரல விட்டு ஓட்டிடுவேன். இதுலதான் ஆம்பளையில ஆப் பண்ணி புடுறது. என்ன பண்ண? எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி பாத்துக்க. இதெல்லாம் வந்து எங்களை மயக்கணும், நாங்கள மயக்கிறோமா? சரியா இருக்குமா? ஆமாயா. எங்க அப்பு நினைக்கிற இந்த நேரத்துல நான் பப்புன்னு போட்டிருக்கப்படாதான்னு. ஏன் எதுக்கு? அப்ப ஐயா ஆசை எங்க ஏன்ட காமிச்ச மாதிரி அப்படியே அந்த வாயை மக்கள்கிட்ட காட்டு. அதிகளா குண்டியில மூளை வந்து ரத்தம் வந்த மாதிரி வேளாங்காட்சி இருக்கு. பேச்சுற உடனே முத்தம் கொடுக்க வராங்களா? உங்க பெரிய ஐஸ்வர் ஐயா, நாங்க பெரிய அரவிந்த் சாமி. இவர் பெரிய மன்மத குஞ்சு. இவரு மன்மத குஞ்செல்லாம் கிடையாது, என் குஞ்சு தான் இருக்கு. மன்மத குஞ்சு என்ன சொல்றேன் புரிஞ்சு பேசணும். என்ன பேசுற? ஆளு மண்டையும் பொம்பளை பிள்ளை பேசுற பேச்ச பாரு. பொம்பளை பேசி எங்கயாவது குடும்பம் விளங்கி இருக்கா? ஆம்பளை பேச்சு ஏதாவது விளங்கி இருக்கா? ஆம்பளை பேசுன சரித்திரம், பொம்பளை பேசுறத சரித்திரம். பொம்பளை பேசுன அட்டை சரித்திரம் இருக்கா? விளக்கண்ணா சரித்திரியத்தை. விளக்கணை பத்தி அடிக்கடி பேசப்படாது. என்ன விளக்கணை இருந்தா தான் நுணுக்குன்னு போகும். என்னதியா அடிக்கடி விளக்கணை தேவைப்படுதா? இல்ல பார் சொல்லுங்க. 50 ஆம்பளைல உட்கார்ந்திருக்காங்கல்ல, ஏதாவது ஒரு சத்தம் வருதா? இல்ல. எவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்காங்க. இதுதான் எங்கள் வர்க்கம். சரி, ஆனா பொம்பளை ஆளுங்க 2 பேர் சேர்ந்தா போதும், அதோட குடும்பம் க்ளோஸ். என்ன க்ளோஸ்? அவங்களும் அமைதியா உட்கார்ந்திருக்காங்க பாருங்க. லூசு லூசு. பெண்களுடைய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் ரொம்ப ஏத்துக்கக்கூடிய விஷயம். என்ன விஷயங்க? பொதுவா பெண்களை பூரா நம்ம ஆண்கள் சகட்டு மணிக்கா சும்மா சவுடால பேசுறது. வீட்டுல பொம்பளை என்னையா வேலை பார்க்கறா? என்ன மிஞ்சி பண்ணா துணி துவப்பா, என்ன வீடு வாசல கூட்டுவா, சாம்பார் வைப்பா, சோறு வடிப்பா, இதானே சரி சர்வசாதாரணமா பேசுவான். பெண்களை தரக்குறைவா பேசாதீங்க. நானா இருந்தாலும் சரி பேசக்கூடாது. தப்பு தானே? தப்பு. வீட்டுல உட்கார்ந்து சோறு வடிச்சு பாருங்க. ஆமா தெரியும். அப்பதா ஒரு நாளைக்கு குழம்பு வச்சு பாருங்க. தெரியும் அதனோட அருமை. ஒரு நாளைக்கு துணி துவைச்சு பாருங்க. ஆமா. எவ்வளவு கஷ்டம்னு அது அவங்களுக்கு தான் தெரியும். ஆமா. எவ்வளவு சிரமப்பட்டு வேலை செய்யறாங்க தெரியுமா? அட பப்பு நேசம் போறானே. ஆமா. இதெல்லாம் ஒரு வேலையா? இதெல்லாம் ஒரு வேலை கிடையாது. இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை. தெரியுமா உனக்கு? என்ன வேலை? எங்க அண்ணன் மைசெட் போடுதே. ஆமா. இது ஒரு வேலையா? வேலை இல்ல. இதை விட ரொம்ப சிரமமான வேலை தாய்மார்கள் பார்க்கக்கூடிய வேலை. தெரியுமா உனக்கு? தெரியாது. தெரிஞ்சுக்கா. என்ன விஷயம்? 100 நாள் வேலை. எவ்வளவு சிரமப்பட்டு பாக்குறாங்க தெரியுமா? ஏங்க அது ரொம்ப கஷ்டம் தான் தெரியுமா? எங்க அப்பா ஊர் புறங்க பூரா அங்க உட்கார்ந்து தான் பேசுவாங்க. நான் கூட நாடகம் 3 மாசம் இருப்பில்ல, அதுக்கு எழுதி போட்டிருக்கேன் 100 நாள் வேலைக்கு. பாப்பா. ஆமா. எவன் குடும்பத்தை எப்படி கவுத்தலாங்கிறது அங்க உட்கார்ந்து தான் பிளான் போடுவாங்க. அப்படி யாரையா பேசுறது? தெரியாதா? காலையில கிளம்பும் போதே பாரு ஒரு செட்டை போட கிளம்புவாங்க. பரமபதம், தாயக்கட்டை, பெண் சிப்பு, சினுக்கடி எல்லாத்தையும் கொண்டு போறது. அங்க உட்காந்துக்கிற என்ன வேலையா பாக்குறது? என்ன வேலை பார்ப்பாங்க? முன்னாடி ஒரு ஆத்த உட்கார வச்சுக்கிறது. இவங்க கொஞ்சம் உயரமா உட்காந்துக்குவாங்க. சரி. மண்ட மசத்தை விரிச்சு ஓட்டு உட்காந்து பேன் பார்த்துக்கிட்டே ஊர் புறணி பேசுறது. ஆமா. ஏண்டி ராக்காயி, உனக்கு இந்த விவரம் தெரியுமாடி? தெரியாதுடி. அந்த கறிக்கடைக்காரன் இருக்கான்ல, அவன் தாண்டி தர்ணிஸ்ரீயை வச்சிருக்கான். ஏன் பேர் எதுக்கே சொல்ற? அடியே எத்தனாவது ஆளா? 3வது ஆளா? அப்ப அவங்க ஊர் புறணி பூரா பேசுறது பூரா அங்கதான். எங்க ஆம்பளை நாங்க அப்படி பேசிருக்கோம்னு ஒத்த வார்த்தை சொல்லு சுட்டு விடுவாப்பா. அடேங்கப்பா, ஒரு வாரம் 1000 வார்த்தை சொல்லலாம். சரியா சொல்லு. அங்க போய் சீட்டு விளையாடுறது. எங்க விளையாடுற? இவன் பொண்டாட்டி எப்பரா கரெக்ட் பண்றது, இவனை எப்பரா கெடுக்கிறது இவள. எக்ஸ்கியூஸ் மீ, அரசாங்கத்துல ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, தெரியுதா தெரியலையா? என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க?
ஒரு கல்யாணம் பண்ண ஆண்மகன் மனைவியுடைய சம்மதத்தோட இன்னொரு கல்யாணம் பண்ணலாம்னு அரசாங்கத்துல சட்டமே கொடுத்துருக்காங்க. நான் படிக்கலையே எப்படி ஒண்ணு உலக நடப்பு தெரியாம இருக்கே புள்ள. ஒரு ஆம்பளை 2 கல்யாணம் பண்ணலாமா? ஏமா இருக்கிறவன் செய்யறா, இல்லாதவன் படுக்கிறியா? உனக்கே வலிக்குது. நாங்க இருக்கிறோம் செய்யற, உனக்கே வேதனையா இருக்கு. இருக்கிற சைடு உன் பொண்டாட்டி மட்டும் செய்யுங்க. என்னப்பா அடுத்த பொண்டாட்டிக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? என்னதான் ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? அழகு போல பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு போல வப்பாட்டி வேணும்னு. ஆமா இருக்குன்னு சொல்லுவாங்க. நாங்களாம் இப்ப ஓபன் டைப். அப்புறம் நீங்களும் வப்பாட்டி வச்சிருக்கீங்களா? அப்ப பெரியப்பா ஓன்னு கத்துறாரு. இப்ப நான் கேக்குறேன், கேளுங்க. என்னமா ஆம்பளை நாங்க தான் 2வது பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறோம், நீங்க என்னமோ ஒழுக்கமா இருக்கிற மாதிரி. நாங்களாம் என்னைக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஒரு பொம்பளை சோறு போற நேரத்துல சோழியை முடிச்சு போடுவான்னு ஆம்பளைல சொல்லிருக்காங்களா? அப்படி இல்ல, சொன்னது இல்ல. ஒரு பெண் நாங்க தெரிஞ்சு செய்யற, நீ தெரியாம செய்றீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். இங்க பாரு, ஒரு பெண் பண்றது தவிர எல்லாத்தையும் சுத்தி காட்ட கூடாது, சரியா? அதே மாதிரி சில ஆண்கள் பண்ற தப்புனால எல்லா ஆண்களையும் குறை சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன். நீ பேசுற உன்னைய மட்டும் தான் நான் சொல்ல முடியும். நான் என்னமோ 2வது பொண்டாட்டிக்கு நாகது உங்களோட திரும்ப நீ அப்படித்தானே லோலோன்னு தெரியுத.